ஜிப்ரீலே வந்ததிலிருந்து பார்க்கிறேனே ஜிப்ரீலே, இந்த மீகாயிலுடைய முகத்தில் சிரிப்பையே காணவே. சொன்னார்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், நரகம் எப்பொழுது படைக்கப்பட்டதோ அந்த வினாடியில் இருந்து நான் கூட மீகாயிலுடைய முகத்தில் இதுவரைக்கும் சிரிப்பை பார்த்ததில்லை நாயகமே. காரணம் கேட்டதற்கு சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், எப்படி பயப்படாமல் இருப்பது? இப்லீஸ் யாரு? 80,000 வருடங்கள் சொர்க்கத்தில் இருந்தவன். அவனுடைய தலையெழுத்த மாற்றி அவனை ரஜீமாக ஆக்கி, கபுல் அஹ்பார் ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத் செய்றாங்க, இப்லீசுடைய முகத்தை அல்லாஹ் பன்றியுடைய தோற்றமாக மாற்றினான். மலக்குமார்களுக்கே ஆசானாக இருந்த இப்லீசுக்கே இந்த கதி என்றால் என்னுடைய கடைசி முடிவு என்னவாகும் என்று பயப்படாமல் எப்படி இருப்பது நாயகமே? அழுதார்கள். இந்த நரகத்துடைய பயத்தை நினைத்து. கண்ணியத்துக்குரிய மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய இரக்கம் எங்களுக்கு விசேஷமாக 10 நாளை ஒதுக்கி தந்து, என்னுடைய அடியார்களே, நரகம் இருக்கிறது சாதாரணமான படைப்பு அல்ல. நரகத்தை பயந்தவர்கள் சாதாரணமான ஆட்கள் அல்ல கண்ணியமானவர்களே. எனவே அல்லாஹ் இந்த உம்மத்தின் மீது கொண்ட இரக்கம், அன்பு, பாசம், இதோ அடியார்களே 10 நாளை ஒதுக்கி தந்திருக்கிறேன். இந்த நரகத்தை விட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்கள். கண்ணியமானவர்களே, நரகத்தை பற்றி குர்ஆன் ஹதீஸ் பேசிய மாதிரி சுப்ஹானல்லாஹ் அக்கு வேறு ஆணி வேறாக கிட்டத்தட்ட உலமாக்கள் எழுதுகிறார்கள் 1000 வசனங்களிலே ரப்பு அல்லாஹ் நரகத்தை பற்றி பேசுகிறான். நரகம் எப்படி வரும், நரகத்தை கியாமத்துடைய நாளையில அல்லாஹ் எப்படி கொண்டு வருவான், நரகத்தை எத்தனை கடிவாளம் இருக்கும், எத்தனை பேர் கண்ட்ரோல் பண்ணுவார்கள், எப்படி கொண்டு வந்து போடுவான். கண்ணியமானவர்களே, நரகத்துடைய விளிம்பு எப்படி இருக்கும், நரகத்தை யாரை கொண்டு அல்லாஹ் ஆரம்பிப்பான், நரகம் எத்தனை தட்டு கொண்டது, ஒவ்வொரு தட்டுடைய நெருப்புடைய பவர் எப்படி, நரகத்துடைய உடுப்பு, நரகத்துடைய செருப்பு, நரகத்துடைய விரிப்பு, நரகத்துடைய தலையணை, நரகத்துடைய பானம், நரகத்துடைய கண்ணியமானவர்களே சாப்பாடு, நரகவாதிகள் உடம்பு எப்படி இருக்கும், அவனுடைய பல்லு எப்படி இருக்கும், அவனுடைய நாக்கு எப்படி இருக்கும், அவனுடைய காது சேனை எப்படி இருக்கும், அவனுடைய தோல் புஜத்தில் இருந்து இந்த போர்டர் வரைக்கும் உள்ள தூரம் எப்படி இருக்கும், ஒரு நரகவாதி உட்கார்ந்தால் எவ்வளவு இடம் தேவைப்படும், அவனுக்கு எப்படிப்பட்ட வேதனைகள் எல்லாம் இருக்கிறது. வேறு ஆணி வேறாக குர்ஆனும் ஹதீஸும் நரகத்தை பற்றி பேசுகிறது. கியாமத்துடைய நாளையில சூரத்துல் ஃபஜ்ர்ல அல்லாஹ் பேசுகிறான், வஜீஅ யௌமஇதின் பிஜஹன்னம், நாளைக்கு கியாமத்துடைய நாளையில நரகம் எங்கிருந்தோ இழுத்து கொண்டு வரப்படும். அதற்கு 70,000 கடிவாளம் இருக்கும். ஒவ்வொரு கடிவாளத்தையும் 70,000 மலக்குமார்கள் இழுத்து கண்ட்ரோல் பண்ணுவார்கள். சொன்னாங்க ரசூலுல்லாஹ், தப்பி தவறி அந்த ஜபானியாக்களுடைய கரத்தை விட்டும் அந்த கடிவாளம் விடுபடும் என்றால் மஹ்ஷருடைய மைதானத்தில் இருக்கக்கூடிய அத்துணை படைப்புகளையும் நரகம் விழுங்கிவிடும் என்றார்கள் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அடுத்த கட்டம் 50,000 வருடங்களுக்கு பின்னால் அல்லாஹ் தீர்ப்பளிப்பான். நரகவாதிகள் வேறு, சொர்க்கவாதிகள் வேறு தீர்ப்பளிக்கப்படும். சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நரகத்துடைய விளிம்புல சஃப்ல முதலாவது நிற்கக்கூடிய மனிதர் ரசூலுல்லாஹுடைய பெரியப்பா அபூ தாலிப். அபூ தாலிபை கொண்டுதான் நரகத்தை அல்லாஹ் ஓபன் பண்ணுவான். முழு நரகவாதிகளும் பார்த்து கொண்டிருப்பார்கள். நரகம் திறக்கப்படும். அபூ தாலிப் முதலாவது நிற்பாரு. அல்லாஹ்வுடைய கட்டளை ஜபானியாக்கு வரும். அந்த நெருப்பாலான 2 செருப்பை கொண்டு அணிவியுங்க. சுப்ஹானல்லாஹ், நெருப்பாலான 2 செருப்பு கொண்டு வரப்படும். அபூ தாலிப் நிப்பாட்டப்படுவார். முழு நரகவாதிகளும் பார்த்து கொண்டிருக்கத்தக்க அபூ தாலிபுடைய பாதத்திலே அந்த செருப்பு அணியப்படும், அணிவிக்கப்படும். சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த செருப்பு அணிவித்த கணமே அவருடைய உள்ளங்காலை பொகுத்துக் கொண்டு உடம்புக்குள்ளே உள்ள ஒட்டுமொத்தமான பாஸ்களையும் உருக்கி கொண்டு அந்த நெருப்பு பவர் மண்டையோட்டுக்கு வரும். சொன்னாங்க ரசூலுல்லாஹ், மண்டையோடு 2ஆக பிளக்கும், மூளை உருகி கொட்டும். சொன்னார்கள் ரசூலுல்லாஹ், நரகவாதிகள் நினைப்பார்களாம், இதுதான் நரகத்தில் ஆக பயங்கரமான தண்டனை. அல்லாஹ்வுடைய வகை வருமாம், என்னுடைய அடியார்களே, நீங்கள் நினைப்பது மாதிரி அல்ல. ஹாதா அஹ்வனுன் நாஸி அஸாபன் யௌமல் கியாமா. என்னுடைய அடியார்களே, நரகத்தில் இதுதான் ஆக சிம்பிளான வேதனை. இந்த வேதனையை பார்த்த கடவே நரகவாதிகள் தலை தெறிக்க ஓட ஆரம்பிப்பார்கள், துடிக்க ஆரம்பிப்பார்கள், கதற ஆரம்பிப்பார்கள், கண்ணீர் வடிக்க ஆரம்பிப்பார்கள். சொன்னாங்க ரசூலுல்லாஹ், கப்பல் ஓட்ட அளவுக்கு கண்ணீர் சிந்துவார்கள். அதற்கு பின்னால் கண்ணியமானவர்களே, அதுவும் இதாவி ரத்தம் கொட்டும். அந்த கப்பல் ஓட்டுகின்ற அளவுக்கு சிந்துகின்ற கண்ணீரை அந்த கட்டத்தில் அல்லாஹ் ஏறெடுத்தும் பார்க்க மாட்டான்.
நரகத்துடைய பானம், அந்த பானமும் நெருப்பாக இருக்கும். நரகத்துடைய சாப்பாடு, அந்த சாப்பாடும் நெருப்பாக இருக்கும். நரகம் எல்லாமே நெருப்போ. நரகத்துடைய பானத்தை பற்றி குர்ஆன் அல்லாஹ் பேசுகிறான். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், எங்கள் அனைவர்களுக்கும் சொர்க்கத்துடைய ஆறுகள் தெரியும். பாலாறு, தேனாறு, மதுவாறு, நீராறு. கண்ணியமானவர்களே, நரகத்திலேயும் 4 ஆறு இருக்கிறது. 4 ஆறு இருக்கிறது. சுப்ஹானல்லாஹ். சொன்னாங்க ரசூலுல்லாஹ், முஹ்லு ஜஹன்னம், தீனத்துல் கபால், நஹ்ருல் கௌதா, மாஉல் ஹமீம். 4 ஆறு பெருக்கெடுத்து ஓடும். கண்ணியமானவர்களே, 50,000 வருடங்களுக்கு பின்னால், தீர்ப்பளிக்கப்பட்டதற்கு பின்னால், அந்த 50,000 வருடங்களுக்கும் அல்லாஹ் ஒரு மிடர் தண்ணீரும் கொடுக்க மாட்டான், ஒரு கவல சாப்பாடும் கிடைக்காது. வலா யன்துருல்லாஹு இலைக்கும். அந்த கியாமத்துடைய நாளையில அல்லாஹ் உங்களை ஏறிட்டும் பார்க்க மாட்டான். அந்த இருக்கின்ற தண்ணீர் தாகம், சுப்ஹானல்லாஹ். கேஸ்ட்ரிக் இருக்கிறவர்களுக்கு தெரியும் நோன்பு பிடிப்பது எவ்வளவு சிரமம் என்று. 13 மணித்தியாலம் நோன்பு இருப்பது எவ்வளவு சிரமம். கண்ணியமானவர்களே, 50,000 வருடங்களுடைய தண்ணீர் தாகம் எப்படி இருக்கும்? அவனுடைய ஈரக்குலை தொங்குமாம், தாகம் தாங்க முடியாமல். நரகத்தில போட்ட கணமே, சுப்ஹானல்லாஹ், நரகத்தில போட்ட கணமே, அந்த நரகத்துடைய நெருப்பு பட்ட கணமே, இவனுக்கு தண்ணீர் தாகம் அதிகரிக்கும். குர்ஆன் பேசுது. சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த ஒட்டுமொத்தமான நரகவாதிகளும் மாலிக் அலைஹிஸ்ஸலாத்தை 2 ரிவாயத் வருகிறது, 1000 வருடங்களாக தண்ணீர் கேட்டு கெஞ்சுவார்கள். 1000 வருடம். இன்னொரு ரிவாயத் வருகிறது, மிக்தார துன்யா, உலகம் படைக்கப்பட்டது முதல் அழிக்கப்படும் வரைக்கும் எவ்வளவு காலமோ அவ்வளவு காலம் தண்ணீர் கேட்டு கெஞ்சுவார்கள். தண்ணீர் கேட்டு கெஞ்சுவார்கள். கடைசியாக கொடுக்கப்படும் முதலாவது ஆறு மாஉல் ஹமீம். ஹமீம் என்ற பானம். கண்ணியமானவர்களே, இன்று காலையில முஃபஸ்ஸிரீன்கள் வாசித்தேன். சுப்ஹானல்லாஹ். படைக்கப்பட்டது முதல் நரகம் திறக்கப்பட்டு வேதனை செய்யப்படும் வரைக்கும் அது கொதித்துக் கொண்டே இருக்குமாம், கொதித்துக் கொண்டே இருக்கும். மாஉல் ஹமீம் சாதாரணமான பானம் அல்ல. சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், 7 வானத்துக்கு மேலால் இருந்து ஒரே ஒரு கப்பில் தண்ணீரை எடுத்து ஊற்றினால் அந்த ஒரு கப் தண்ணீருடைய ஹமீமுடைய பவர் இந்த 7 வானம் 7 பூமி எரிஞ்சு சாம்பலா போகும். கியாமத்து வரைக்கும் ஒரு புல்லு கூட முளைக்காதாம், புல்லு கூட முளைக்காது. கண்ணியத்துக்குரிய மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, சொன்னார்கள் ரசூலுல்லாஹ், அந்த தண்ணீர் பாத்திரம் நரகவாதியுடைய கையில் ஒப்படைக்கப்படும். நரகவாதியுடைய கையில் ஒப்படைக்கப்படும். ஃபஇதா உத்னிய, அந்த நரகவாதி அந்த பாத்திரத்தை முகத்துக்கிட்டே கொண்டு போவான். சொன்னாங்க ரசூலுல்லாஹ், அந்த தண்ணீருடைய சூட்டுடைய பவர் அவன் முகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்தமான சதைகளும் அந்த பாத்திரத்திலே உருகி கொட்டும். சேல் நாத்தம். சுப்ஹானல்லாஹ். சொன்னாங்க ரசூலுல்லாஹ், அந்த தண்ணீர் தாகம் அவனை விடாது. அந்த மாஉல் ஹமீமை குடிப்பான். சொன்னாங்க ரசூலுல்லாஹ், ஃபக்கத்த அம்ஆஹும். குர்ஆன் பேசுது. வாயில ஊத்திய கணமே நாக்கோட சேர்த்து உடம்புக்குள்ள உள்ள ஒட்டுமொத்தமான பார்ட்ஸும் உருகி பின்துவாரத்தால வடிஞ்சிடும். மாஉல் ஹமீம் பயங்கரமான பானம். அல்லாஹ் எச்சரிக்கிறான். கண்ணியமானவர்களே, 2வது பானம் முஹ்லு ஜஹன்னம்.